2025 ஓலவெளியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன்ற 3ஆம் கிளாஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து இந்த முறை பேப்பர் எக்ஸாம் பேப்பரில் வந்து ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த தீர்க்க அப்படி இல்லாட்டி வந்து எக்ஸில் பெருமானம் காண்க வைர பெருமானம் காண்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அப்போ அதில் வந்த கேள்வி பாஸ்ட் பேப்பர் கேள்வி எல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவது கேள்வி x சமம் 3 சமம் 5. இப்போ இதில் எந்த கேள்வினா எக்ஸில் பெருமாற்ற காணும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இந்த +3 இல்லாமாக்க இது ஒரு -3 சேர்க்கணும். அப்படித்தானே? x +3 -3 சமனுக்கு இங்கால செய்ய வேலையை சமனுக்கு அங்காலையும் செய்யணும். அப்போ 5 -3 அப்படித்தானே? +3 -3 எத்தனை 0. அப்போ x சமன் 5 3 போனா 2. சரியா? இப்போ ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். x sin 4 சமன் 2. இப்போ இந்த -4 இல்லாமல் எக்ஸ்ல பெருமானம் தானே கேட்டி. அப்போ இந்த -4 இல்லாமல் அப்போ இந்த x -4 இதோட ஒரு +4 சேர்த்தினா -4 இல்லாமல் இங்காலையும் 2 +4 சமனுக்கு அங்கால செய்ய வேண்டிய சமனுக்கு இங்காலையும் செய்யணும். -4 +4 0 ஆகிறதால x சமன் 4 2 6. மூணாவது கேள்வி அஞ்சு x சமன் 20. இப்போ இந்த 5 இல்லாம ஆக்கணும்னா இங்கால 5ஆல பிரிக்கணும், இங்காலையும் 5ஆல பிரிக்கணும். அப்ப இந்த 5 5 கேன்சல் ஆகி x சமன் 25ஆல பிரிச்சா 4. நாலாவது கேள்வி x இன் கீழ் 3 சமன் -2. இந்த பிரிக்கப்பட்டின 3 இல்லாம ஆக்கணும்னா அது ஒரு 3 பெருக்கணும். அதே மாதிரி sin 2 அது ஒரு 3 பெருக்கணும். x சமன் sin 6. இது எல்லாத்துலயும் இணைந்து ஒரு தொடர் இருக்கு. எப்படி? சமனுக்கு அங்கால போசல்ல +3 -3 போகும். சமனுக்கு அங்கால போசல்ல +3 +ன்றது வந்து மைனஸ் அடையாளமா போகும். சமனுக்கு அங்கால போசல்ல மைனஸ்ன்றது வந்து ப்ளஸ் அடையாளமா போகும். சமனுக்கு அங்கால போசல்ல இந்த பெருக்கல் அடையாளம் வகுத்தல் அடையாளமா போகும். வகுத்தல் அடையாளம் அதே மாதிரி பெருக்கல் அடையாளமா போகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்ப்போம். அஞ்சாவது கேள்வி ரெண்டு x sin 1 சமன் 7. இந்த -1 அங்கால போசல்ல +1 மைனஸ் ப்ளஸ் ஆகும். 2x சமன் -1 அங்கால போசல்ல +1 போனா 7 சமம் 1. அப்ப 8 சமன் 2x. பெருக்கல் அங்கால போசல்ல பெருத்தலா போகும். x சமன் 8 2ஆல பிரிச்சா 4. ஆறாவது கேள்வி ஒன்னாவது எக்ஸோர தூரத்தில் தான் இல்லாம கிட்ட உள்ளாருக்கு வரும். கொண்டு போய்த்து 7 2ஆல பிரிக்கிறது. இந்த 1 இல்லாம 2ஆல பிரிக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். ஆறாவது கேள்வி x இன் கீழ் 3
சக 12 சமன் 5. இந்த ப்ளஸ் 12 ஐங்கால போனா மைனஸ் 12 எக்ஸுக்கு 3 இது ரெண்டு நெருக்கமாயிருக்கு. இந்த 12 தான் தூரத்தில் எக்ஸுக்கு, ஆகவே தூரத்தில் தொண்ணாது இல்லாமல் ஆக்கிட்டு தான் கிட்டுள்ளதுக்கு வரும். அப்போ எக்ஸின் கீழ் 3 இந்த ப்ளஸ் 12 அங்கால போனால் மைனஸ் 12 5 மைனஸ் 12 மைனஸ் 7 சமன் எக்ஸின் கீழ் 3. ஆகவே எக்ஸ் சமன் இந்த பிரிக்கப்பட்ட 3 அங்கால போனால் பெருக்கப்படும் எக்ஸ் சமன் sin 7 பெருக்கினா மைனஸ் 21 பிரித்தா அங்கால போனால் பெருக்கலாம். அடுத்த கேள்வி, ஏழாவது 2 எக்ஸின் கீழ் 3 மைனஸ் 1 சமன் 9. இந்த மைனஸ் 1 அகால போசல்ல பிளஸ் 1 மாறும் 9 சமம் 2 எக்ஸின் கீழ் 3. ஒன்றாவது எக்ஸுக்கு தூரமாக உள்ள ஆள இல்லாமல் தான் கிட்ட உள்ள ஆளுக்கு வரும். 10 சமன் 2 எக்ஸின் கீழ் 3. இந்த பிரிக்கப்பட்ட 3 அங்கால போனால் பெருக்கப்படும். இப்போ 10 தரம் 3 சமன் 2 எக்ஸ். இதுதான் தூரத்துள்ள 2ன்றது வந்து எக்ஸுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறதால தூரத்துள்ள ஆள் இல்லாமல் இருக்காச்சு. இப்போ எக்ஸ் சமன் 10 தரம் 30 பெருக்கப்பட்ட 2 இங்கால சமணிக்குங்கால போனால் பிரிக்கப்படும் எக்ஸ் சமன் 15. எட்டாவது கேள்வி, அஞ்சாத எக்ஸ் உண்டு சமன் 15. பெருக்கப்பட்ட 5 அங்கால போனா பிரிக்கப்படும் 15 அஞ்சால பிரிக்கணும் எக்ஸ் இப்ப இந்த சயவன்றது எக்ஸுக்கு நெருக்கமா இருக்கு. இது கவர் பண்ணிடத்தால் பிரக்கட் பண்ணிடத்தால் அதை டைமும் சயவன் அங்கால கொண்டு போறல ஒன்னாவது பிரிக்கணும். எக்ஸ் உண்டு சமன் 15 அஞ்சால பிரிச்சா 3. இந்த சயவன் சமனுக்கு அங்கால போசல பிளஸ் 1 மாறும் எக்ஸ் சமன் 3 சமன் 1 எக்ஸ் சமன் 4. எட்டாவது 9வது கேள்வி, எட்டாவது 9வது 3 எக்ஸ் இங்கே 2 மைனஸ் 1 மைனஸ் 2 சமன் 4. ஒன்பதாவது கேள்வி, 3 எக்ஸ் இங்கே 2 மைனஸ் 1 மைனஸ் 2 சமன் 4. இந்த மைனஸ் 2 அங்கால போனால் பிளஸ் 2 3 இந்த
எக்ஸின் கீழ் 2 தான் நல்லாவே நெருக்கமாக இருக்கும். அதுக்கு பிறகு சயம் வந்து அதுக்கு பிறகு 3 அதுக்கு பிறகு சயம் 2 அப்போ ஒன்றாவது யார் எடுக்கணும் சயம் 2 சயம் 2 நாங்கள் போனால் +2 ஆகும் 4 சக 2 மூணாவது எக்ஸின் கீழ் 2 -1 சமன் 4 சக 2 6 பெருக்கப்பட்ட 3 அங்கால போனால் பிரிப்படும் எக்ஸின் கீழ் 2 -1 சமன் 6 3ஆல் பிரிச்சா 2 எக்ஸின் கீழ் 2 -1 சமன் எத்தனை எக்ஸின் கீழ் 2 அப்படியே வச்சுட்டு இந்த 6 3ஆல் பிரிச்சா 2 இந்த எக்ஸின் கீழ் 2 அப்படியே வச்சுட்டு இந்த சயம் அங்கால போனால் +1 ஆகும் 2 சக 1 அப்போ எக்ஸின் கீழ் 2 சமன் 3 2 கொண்டு 3 ஆகவே x சமன் 3 2 6 சரியா 6 10வது கேள்வி 2ஆல் 5 கீழ் 3 -1 +3 சமன் 7 இப்போ இந்த +3 அங்கால போனால் -3 ஆகும் 7 3 போனால் 4 இந்த 2ஆல் 5 a கீழ் 3 சயம் ஏக்கு நல்லாவே நெருக்கமாக இருக்கிற 5 அதுக்கு ஒரு 3 அதுக்கு பிறகு சயம் இதெல்லாம் பிராக்கெட்டில் கீழ் அதுக்கு பிறகு 2 அதுக்கு பிறகு தான் 3 ஆகவே 3 ஆட்டியாச்சு நல்லாவே தொலைவிடுறது 3 அதுக்கு பிறகு தொலைவிடுறது 2 அப்போ 2 பெருக்கப்பட்டீர 2 அம்மாவில் போனால் பெருக்க 5 a கீழ் 3 -1 4 2ஆல் பிரிக்கும் அப்போ 5a கீழ் 3 -1 சமன் 2 இங்கே கழிப்பற்ற 2 அம்மால போனால் கூட்டப்படும் 2 சக 3 5a கீழ் 3 ஆகவே பிரிப்பற்ற 3 அம்மால போனால் பெருக்கப்படும் 5a சமன் 3 9 a சமன் 9 கீழ் 5 சரியா பதினொன்று 5x சயம் 3 சமன் 2x சக இப்போ அந்த 5x இருந்து 2x எல்லா x தானே காணணும் x பெருமானத்தை காணணுன்றதால x எல்லாம் நான் ஒரு சைடில் கொண்டு வரேன் இப்போ இந்த 5x இங்கால வைக்க இந்த சக 2x இங்கால வந்தால் -2x ஆகும் இந்த +6 அப்படியே வைக்க இந்த -3 அங்கால போனால் +3 மாறும் அப்போ 5 இருந்து 2 போனால் 5x இருந்து 2x போனால் 3x 6 சக 3 9 x சமன் பெருக்கப்பட்ட 3 அங்கால போனால் பிரிவடும் x சமன் 3 இது 11வது கேள்வி 12வது கேள்வி ரெண்டு
கீழே 5 சமன் x சயம் கீழே 4 குறுக்கு பெருக்கம் இந்த 2x சமம் 3 இந்த 4 இந்த 5 x சயம் குறுக்கு பெருக்கம் படிச்சிருந்தானே அப்ப இந்த 4 2x சமம் 3 சமன் 5 x சயம் இப்ப இதை சுருக்கி எழுதினா சரி இந்த 4 2x சமம் சமன் 5 x சயம் இந்த 4 2 பெருக்கினா 4 8x 4 3 பெருக்கினா 4 12 இந்த 5 x பெருக்கினா 5x இந்த 5 -1 பெருக்கினா -5 இந்த 5x 8x x எல்லாம் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரும் 8x plus 5x இங்க வந்தா -5 -5 plus 12 நம்பரை போனா -12 -5 -12 -17 8x இந்த 5x போனா 3x பெருக்கப்பட்ட 3 அங்கல போனா பிரிக்கப்படும் x சமன் -17 இன் கீழ் 3 சரியா அடுத்த கேள்வி 13வது 2x சயம் x சமம் 3 சமன் 4 இப்ப இதுக்கு கீழே ஒரு ஒன்று இதுதான் நினைச்சுக்கணும் குறுக்கு பெருக்கம் 1 2x சயத்தையும் 4 x சமம் 1 2x சயம் சமம் 4 x சமம் இந்த 1 2x பெருக்கினா 2x 1 -1 பெருக்கினா -1 4 x பெருக்கினா 4x இது பிளஸ் 4 3 பெருக்கினா 4 12 x எல்லாம் ஒரு சைடுக்கு கொண்டு வரும் இந்த 2x இந்த 4x கொண்டு வந்து நான் இதில் கொண்டு வரேன் 2x -4 சமன் 12 இந்த -1 அங்கால போனா +1 13 சமன் 2x sin 4x sin 2 x சமன் 13 இன் கீழ் -2 இது இன்னொரு விதத்துல எழுது நான் போன கிளாஸ்ல படித்தது பிளஸ் மைனஸ் ஆல பிரிச்சா மைனஸ் இந்த நடுவுக்குள் வந்து எழுதுவோம் x சமன் இப்படி என்ன பிரச்சனை கீழே இப்படி நடுவில் எழுதினா நல்ல ஐக்கியம்ன்றதால போயிடுது
கேள்வி x சமண்டு 2x சமண்டு -1 சமன் 2 சரிதா இந்த x சமண்டு 2x சமண்டு அப்படியே பிளஸ் 2 இங்க அடிக்குது இந்த மைனஸ் 1 அங்க போனா பிளஸ் 1 தான் அப்போ 3 சமன் x சமண்டு கீழ் 2x சமன் x சமண்டு சமன் 3ஆல 2x சமம் குறுக்கு பெருக்கம் கீழுள்ளத ஒன்றும் நினைச்சுக்கிறேன் இது ஒன்றால பெருக்கம் ஒன்றால பெருக்கத்துல அழுக தேவையில்லை அப்ப இந்த x ஒன்றாக 3 2ஆல பெருக்கினா 3 2 6x இந்த 3ஆல பிளஸ் 1 பெருக்கினா 3 இந்த x இங்கால கொண்டு போனாலும் இல்ல இந்த rx இங்கால கொண்டு போனாலும் இந்த x அங்கால போனா அந்த x மாறும் இந்த rx நான் இங்கால கொண்டு வந்தா -rx மாறும் உங்களுக்கு கேட்டது x அதால நான் இந்த x நான் இங்கால கொண்டு போறேன் அப்பதான் இந்த x வந்து rx -x போகும் அப்ப 5x வரும் பிளஸ்ல x வரும் இந்த பிளஸ் 3 இங்கால வந்தா -1 இந்த -1 மிச்சமே -3 -4 சமன் rx இருந்து x போனா 5x அப்ப x இடத்துல கடைசாது அப்ப x சமன் sin 5 கீழ் 4 இல்ல -4 கீழ் 5 அங்குறது இங்கே x சமன் -4 கீழ் 5 சரிதான் இந்த பெருக்கப்பட்ட 5 இங்கெல்லாம் தான் பெருக்கப்படுது இந்த மைனஸ் இங்க எழுதும் இல்ல இந்த மைனஸ் இங்க எழுதும் இல்ல இந்த மைனஸ் இங்க சென்டர்ல எழுதும் எந்த பிழையும் இல்லை சராக்களுக்கு ஈன எழுத வந்திருக்கேன் மைனஸ் ஈன வந்திருக்கு அது பிழை இல்லை கேள்வி 3x கீழ் 2 மைனஸ் 2 மைனஸ் x இன் கீழ் 3 சமன் 1 பேஜில் பகுதியை சமப்படுத்த அதுக்கு என்ன செய்யணும் ஈன 3ஆல பெருக்கினா ஈனை 3ஆல இந்த 2ஆல இங்க பெருக்கினா 2ஆல இங்கேயும் பெருக்கணும் அப்படித்தானே இப்ப பகுதி சமனாயிடுச்சு 3 2 6 3 2 இந்த 6 பொதுவாக எழுதியாச்சா இந்த 3ஆல 3x சயம் இந்த மைனஸ் ஆல இந்த 2 இங்க கொண்டு வந்துடுறேன் 2 மைனஸ் எக்ஸ் இது 1க்கு சமம் கேள்வி என்ற எக்ஸ் பெருமானத்தை காணும் இப்போ இந்த 3ஆல 3 பெருக்கினா 3 9x இந்த 3ஆல sin 1 பெருக்கினா -3
மைனஸோட சேர்த்து பிளஸ் 2 பெருக்கினா மைனஸ் 4. இந்த மைனஸ் 2ஆல மைனஸ் எக்ஸை பெருக்கினா 2x கீழே 6 அப்படியே வரும். இந்த 9x 2x 10 11x sin 3 sin 4 sin 7 இந்த 6 அப்படியே வரும். இது ஈக்குவல் டு 1 இது ஈக்குவல் டு 1. இப்பதான் இதே காரணம் நீ என்ன பண்ணுறேன் 11x sin 7 கீழே 6 சமன் 1 குறுக்கு பெருக்கம் கீழே 1 ஒன்றால் எங்க பெருக்கணும் இது 1 11x sin 7 சமன் 6 தர 6 11x சமன் கழிக்கப்பட்ட 7 அங்கால போனா கூட்டப்படும் 7 மாறும் 13 x சமன் 13 இன் கீழ் 11 சரியா 13 இன் கீழ் 11 இது 15 அடுத்து 16 கேள்வி கீழ் 15 2க்கு சமம். இப்போ என்ன செய்யணும் x பெருமானத்தை காணும். நான் இதுக்கு என்ன செய்யறேன்டா போமாஸ் எல்லாத்தையும் நான் 15க்கு மாத்துறேன். 5க்கும் 3க்கும் 15க்கு போமாஸ் 15 தானே. எல்லாத்தையும் நான் 15க்கு மாத்துறேன். 15 30 இல்ல 15 தான். அப்ப நான் இதை 15க்கு மாத்துறேன். 3 5 15 இந்த x 2ஆல இது 5ஆல பெருக்கினா 15 ஆகும். நேரையும் 5ஆல பெருக்கு. இனி 5 3ஆல பெருக்கினா 15 மேலேயும் 3ஆல பெருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் போது 15 மேல 3 தர x 3x இந்த மைனஸ் ஆல வெளியே கட்டால 5x இந்த மைனஸ் 3 மைனஸ் x இந்த மைனஸ்ன்ற வந்து ரெண்டுக்குமே வரும். இது 2க்கு சமம். இப்ப இந்த 3x நான் அப்படியே எழுதுறேன். மைனஸ் 5ஆல பிளஸ் x மைனஸ் 5x மைனஸ் 5ஆல மைனஸ் 2 பிளஸ் i2 10 மைனஸ் ஆல பிளஸ் 3 மைனஸ் 3 இந்த மைனஸ் ஆல மைனஸ் x பிளஸ் x கீழே 15 இது 2க்கு சமம். இப்ப சொல்லுவோம் 3x sin 5x சக x கூட்டினா 3x sin 5x sin 2x sin 2x சக x மைனஸ் x பிளஸ் 10 மைனஸ் 3 பிளஸ் 7 கீழே 15 இது 2க்கு சமம். இப்ப என்ன செய்யறேன்னா நான் இதை கொண்டு எழுதுறேன். பாருங்க மைனஸ் x பிளஸ் 7 கீழே 15 2க்கு சமம். பிரிக்கப்பட்ட 15 அங்கால போனா பெருக்கப்படும் 15 தர 2 30 sin x சக 7 இந்த மைனஸ் x இப்படியே இருக்கு. பிளஸ் 7 அங்கால போனா மைனஸ் 7 30 இருந்து
7 கழிப்படும் 30 7 போனா எத்தனை 23 இது மைனஸ் எக்ஸுக்கு சமம் இதை பிளஸ்ஸா மாத்தணும்னா இங்கால ஒரு மைனஸ் ஆல பெருக்கணும் மைனஸ் 1 ஆல பெருக்கும் இதை பிளஸ்ஸா மாத்த இங்கால ஒரு மைனஸ் 1 ஆல பெருக்கும் அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 23 எந்தக்கு மைனஸ் 23 க்கு சமம் சரியா அடுத்த கேள்வி 17வது கேள்வி 3 இன் கீழ் a மைனஸ் 1 இன் கீழ் 3a சமன் 4 சரியா இப்ப இதுலயும் கோமாசி இத 3 ஆல பெருக்கினா பகுதி சமனாயிரும் இதையும் 3 ஆல பெருக்கினா அப்ப 3a பொதுவா இருக்குது மேல 3 9 மைனஸ் 1 4க்கு சமம் 9 இருந்து 1 போனா 8 இன் கீழ் 3a இது 4க்கு சமம் 8 சமன் பிரிக்கப்பட்ட 3 அங்கால போனா பெருக்கப்படும் 12 a சமன் 8 இன் கீழ் 12 ஆகவே a சமனத்துல 8 இன் கீழ் 12 இத 4 ஆல சுருக்கினா 2 முறை இதுக்கு 4 3 முறை a சமன் 2 இன் கீழ் 3 சரியா அடுத்தது 18 18வது கேள்வி 5 இன் கீழ் x உண்டு மைனஸ் 1 இன் கீழ் 3 ஆல x இது சமன் 7 இதிலேயும் அதே மாதிரி பகுதியை சமப்படுத்தணும்னா மேலேயும் கீழேயும் 3 ஆல பெருக்கினா சரி சமனாயிரம் 3 ஆல் x உண்டு 3 ஆல் x பகுதி சமனாயினா தொகுதியை சும்மாவே கூட்டு 5 தர 3 15 மைனஸ் 1 இது 7க்கு சமம் 15 இருந்து 1 போனா 14 கீழே 3 ஆல x சயம் இது 7க்கு சமம் கீழே 1 நினைச்சுக்கோங்க இந்த 16 மேலே சமனுக்கு அங்கால இங்கால வெட்டேடும் பிரிக்கிறதுல தான் வெட்டன்ற இந்த 14 கீழே முறை 2 முறை 7 கீழே 1 முறை இந்த 16 7 ஆல பிரிக்கணும் 7 கீழ் 14 முறை இப்போ இந்த 2 வருது இப்படி வெட்டேடும் இப்படி இருந்தா இப்படி வெட்டேடும் ஈனுள்ள 7 ஈனை இருந்தா இந்த 16 வெட்டேலாம் ஈனை இருந்தா வெட்டேடும் பிரிக்கிறது தான் இசை இப்போ பாருங்க இத 2 இன் கீழ் 3 ஆல x சமன் 7 மீட்டர் 1 இன் கீழ் 1 ஆகவே 1 இன்னும் 1 எடுத்து குறுக்கு பெருக்கம்
ஒன்றால ரெண்டை பெருக்கினா 2 அம்புக்குறி போட்டுருக்கேன் நான் போட்டு காட்டும்போது பரவன்றதுக்காக 3 தரம் 3 இந்த எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே வரும் சரியா இப்போ இந்த ரெண்டு அப்படியே இருக்க 3ஆல x பெருக்கினா இல்ல இந்த 2 இன் 3 நான் அப்படியே கொண்டு வரேன் 2 இன் 3 x தனி காணணும் x சயம் சயம் டிங்கால வந்தா சஹ வரும் 2 இன் 3 சஹ 1 சமன் x இப்ப இப்படி காட்டுறீங்க x சமன் 2 இன் 3 சஹ 1 இந்த இதுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கணும் பாதியை சமப்படுத்த மேலே கீழே 3ஆல பெருக்கணும் அப்ப x சமன் 3 பொது 2 சமம் 3 தரம் 3ன்றதால x சமன் 2 3 5 கீழே 3 19வது கேள்வி x இன் கீழ் 2x சயம் பிளஸ் 1 இன் கீழ் x சமன் 1 இன் கீழ் 2 இப்போ இது என்னத்தை செய்யறது இது அதே மாதிரி என்னத்தை ஓமாசி எடுக்கணும் ஓமாசி எடுக்கிறதுக்கு இதை 2x ஆகியும் இதை x ஆகியும் பெருக்கணும் சரியா அடுத்த ஸ்டெப் நான் கேட்குறேன் x இன் கீழ் 2x ஆகியும் அப்படியே இருக்கிறேன் இதை மேலேயும் கீழேயும் x ஆக நான் பெருக்கிறேன் சரியா இந்த பிளஸ் நான் அப்படியே போடுறேன் 1 இன் கீழ் x 2x ஆய் வந்தால மேலேயும் கீழேயும் பெருக்கு இது ஆவாசிக்கு சமம் இப்ப இது பகுதி 2 சமனாயிட்டு தொகுதியை டைரக்டா கூட்டு x ஆல 2x ஆய் வந்த அப்படியே வைக்கிறேன் மேல x ஆல x பெருக்கினா x வர்க்கம் சக உண்டால 2x பெருக்கினா சக 2x சக உண்டால -1 பெருக்கினா -1 இது half க்கு சமம் இப்போ இதை நான் இங்க கொண்டு வரேன் half இது 2 x வர்க்கம் மேல x வர்க்கம் சக 2x சயம் கீழே x ஆல 2x சயம் என்னத்துக்கு சமன் half இப்போ குறுக்கு பெருக்கணும் 2ஆல இதாவளத்தை பெருக்கணும் 1ஆல இதாவளத்தை பெருக்கணும் ரெண்டால x வர்க்கம் சக 2x சயம் சமன்
இந்த ஒன்றால இதை வளர்த்து ஒன்றால எக்ஸை பெருக்கினா எக்ஸே அதே எழுதுவேன் எக்ஸ் 2x சயம் 2x சயம் இது x இப்போ இந்த ரெண்டால x வர்க்கத்தை பெருக்கினா 2x வர்க்கம் இந்த ரெண்டால 2x பெருக்கினா சம 4x இந்த ரெண்டால சயோண்ட பெருக்கினா -2 இந்த x ஆல 2x பெருக்கினா 2x வர்க்கம் இந்த x ஆல -1 பெருக்கினா -x இந்த 2x வர்க்கமும் இந்த 2x வர்க்கமும் வெட்டிப்படும் இந்த 2x வர்க்கம் இங்கால வந்தா -2x வர்க்கமா வரும் அடுத்து நீன +2x வர்க்கம் இந்த 2x வர்க்கம் இங்கால வந்தா -2x வர்க்கமாயும் ஆகவே 2x வர்க்கமும் 2x வர்க்கமும் கட்டாயம் சமண கங்கால ஒரே மாதிரி இருந்தா வெட்டிப்படும் ஏற்கனவே நான் சொல்லி காட்டினேன் 14 மேலொண்டு மிஞ்சி 7 14 பெருக்கி பாட்டு 2 வச்சு அதே மாதிரி தான் சமண கங்கால ஒரே மாதிரி கூட்டப்படல நீங்கள வந்து இதுவும் கேன்சல் ஆகும் கழிப்பற்றதால இந்த 4x இங்கால மைனஸ் இந்த -x இங்கால வந்தா 4x சக x இந்த -2 அங்கால போனா +2 ஆகும் 4x உம் +x உம் 5x இது 2 க்கு சமம் x க்கு சமம் 2 க்கு 5 க்கு சமம் சரியா இப்போ பாஸ் பேப்பர் கேள்வி இது 2008 வந்த பாஸ் பேப்பர் அது சம்மந்தப்பட்ட கேள்வி இங்கால எழுதியது இது 2009 வந்த பாஸ் பேப்பர் இதெல்லாம் காப்பியில் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த கேள்வி நான் ஒன்றா பார்ப்போம் 2008 ரெண்டாவது கேள்வி 4x சமன் 12 பெருக்கப்பட்டா சமணகமான போசல்ல பிரிப்படும் x சமன் 12 கீழ் 4 x சமன் 12 4 பிச்சம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோ ரெண்டாவது எழுதுறேன் இது வந்து தீர்க்க அப்படிதான் மூணாவது ஏற்பாடு எஸ்ஏர மூணாவது இருப்படி சாப்பாடு அதுக்கு மேல் உள்ளது அப்ப இதை எந்த நடக்கணும் பூமாசி எடுக்கணும் 3க்கும் 2க்கும் பூமாசி 6 அப்படித்தானே பாருங்க இதை 3ஆல பெருக்கணும் இது அப்படியே 3ஆல பெருக்கணும் இது அப்படியே 2ஆல பெருக்கி இது அப்படியே 2ஆல பெருக்கினா சரி 3 2 6 இதுலயும் 3 2 6 இந்த 3ஆல 2x சமம் 1 இந்த மைனஸ் அப்படியே வரும் இந்த 2 நான் முன்னுக்குள்ள வந்து எழுதுறேன் 2ஆல x ஆய 2 இது 2 க்கு சமம் இப்ப இந்த 3ஆல 2x பெருக்கினா 6x இந்த 3ஆல +1 பெருக்கினா +3 சய 2ஆல +x பெருக்கினா சய 2x சய 2ஆல -2 பெருக்கினா +2
கீழே 6 அப்படியே வரும் சமன் 2 rx sin 2x 4x plus 3 plus 2 plus 5 இந்த 6 அப்படியே வரும் இன 2 இப்போ கீழே 1 2 நினைச்சுக்கொள்ளணும் குறுக்கு பெருக்கல் செஞ்சு எக்ஸுக்கான இடையே கண்டா சரி அப்படிதான் ஒன்றால 4x சகாஞ்சு பெருக்கு அப்போ 4x சகாஞ்சு அப்படியே வரும் 6ஆல 2 பெருக்குற 6 2 12 சரியா இப்போ நான் கூட நீங்கள் எழுதி காட்டுறேன் 4x அப்படியே ப்ளஸ் 5 6 போனால் நடக்கும் மைனஸ் 5 12 மைனஸ் 5 12 5 போனால் 7 இது 4xக்கு சமம் அப்போ x சமன் 7 இன் கீழ் 4 அப்படிதானே x சமன் 7 இன் கீழ் 4 பெருக்கப்பட்டிருந்தாலும் நம்ம படம் பெருக்கும் இதுதான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோ 2008 பாஸ் பெருக்கு இது கொஞ்சம் இது 2 ஸ்கிரீன்ல விளங்குறல சரியா तो 2009 पास पेपर को x இன் கீழ் 2 சமன் 3 ஆக இருக்குமாறு x இன் பெருமானத்தை காண்க என்ன நடக்கும் இது கீழே 1 0 தான் நினைச்சுக்கணும் 1 x ஆல பெருக்கினார் x குறுக்கு பெருக்கம் 2 தரம் 3 ஆகும் x சமன் 6 என்றது இது 6வது எஸ்ஏ கேள்வியில் 6வதுல ஏற்பாடு பக்கங்களின் நீளங்கள் a plus 5 2ஆல a minus 7 அலகுகளினால் தரப்படும் ஒரு முக்கோணியின் சுற்றளவு 39 அலகுகள் ஆகும். இத்தகவல்களை கொண்டு ஓர் எளிய சமன்பாட்டை உருவாக்குக. எப்படி ஒரு முக்கோணி ஒன்றிக்கு அந்த முக்கோணியில் ஒரு பக்கம் a இன்னொரு பக்கம் a சக 5 இன்னொரு பக்கம் 2ஆல a minus 7 அப்படித்தானே சமன்பாடு உருவாக்குற நேரத்தை உங்களுக்கு விளங்குறத நீங்க எழுதுவோம். இதுல சுற்றளவு 39 அப்படித்தானே அப்போ முக்கோணியின் சுற்றளவு 39 அலகுகள் ஆகும். அலகு அப்படித்தானே அப்ப இந்த 39 எத்தனைக்கு சமன் இந்த a சக 5ஐயும் பிளஸ் 2ஆல a minus 7ஐயும் கூட்டு வார்த்தை சமன் அப்படித்தானே இது எத்தனைக்கு சமன் 39 சரியா இதான் தெரிய சமன்பாடு. இதை சுருக்கினா இறக்கிட வரும் அவ்வளோதான். இந்த ஏ நான் அப்படி எழுத இங்கே ஒரு ஏ இந்த சக 5
இந்த ரெண்டால் ஏ பெருக்கினா 2a, இந்த ரெண்டால் சைஏல பெருக்கினா 14, இது 39 சமம். a a 2a, ஒரு a 2a 4a, 4a சமன் சகாயத்தின் சயப்பயனாலும் சயப்பயனும், இது 39க்கு சமம். இந்த சயப்பயனொன்று அங்கால போனால் சமப்பயனொன்றாகும். 4a சமன் 39 பயனொன்று கூட்டினா 49 50, 50 சமன் a சமன் 50/4. சரியா? a சமன் 50/4, a சமன் 50. அப்புறம் a சமன் 25 என்ன சொல்கிறீங்க என்றால் 25/2. இதில் ஒன்றாவது கேள்வியத்தை இத்தகவல்களை கொண்டு ஒரு எளிய சமன்பாட்டை உருவாக்கியாச்சு. இதுதான் அந்த எளிய சமன்பாடு. அப்படித்தானே? ரெண்டாவது கேள்வியத்தை அச்சமன்பாட்டை தீர்த்து ஏயின் பெருமானத்தை காணும். இதுதான் அந்த ஏயின் பெருமானம். அப்போ இந்த ஏற பெருமானம் 25/2. சரிதான்? அதுக்கு பொருள் இருப்படி சமன்பாட்டு கேள்வி வந்து இருப்படி சமன்பாடு பார்த்து படித்து தான் படிக்கும். இது 2009. அடுத்த கேள்வி போகும். பார்ட் ஏ. ரெண்டாவது எக்ஸாய 3 சமன் 5 எனின் எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸ் பெருமானம் இந்த -3 அங்கால போன +3 ஆகும். 5 சமம் 3, x சமன் 8. அதே மூணாவதுல ஏற்பாடு இருப்படி சமன்பாடு கேள்வி சுருக்குக 1 கீழ் x இருந்து சக 2 கீழ் 3 x 2 சமன் 1 கீழ் 3. நான் நேரத்தோட தந்த கேள்வியெல்லாம் செஞ்சுட்டு போவோம். அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு மில் அவங்களுக்கு கஷ்டம் தான். செஞ்சுட்டு போனால் கட்டாயம் வரும். இன்ஷா அல்லாஹ் இதில் போமா சரி பண்ணும். ஈனால 3 பிரிக்கிறா சரி. இப்போ 3 x 2 பொதுவாக 3 சக 2 5, 3 2 கூட 5 பகுதி சமனாக இருந்தாங்க. 1 கீழ் 3 சமணி கங்கால இங்கால வெட்டி 2 சரி 3 ஒரு முறை 3 சரியா? 5ஆல குறுக்கு பெருக்கம். அப்போ 5 சமன் x 2. இங்கே சக 2 சமன் கங்கால வந்தால் +2 ஆகும். 5 சக 2 சமன் x சமன் a.
ஓமாச்சு எடுத்தீரி சுருக்கீரி எக்ஸ் எழுதியே கட்டி அவ்வளோ இரண்டும் இல்லை 2011 வயசாய 5 சமன் 0 வையின் பெருமானத்தை காண்பது பெஞ்சியம் சயஞ்சங்கள் போனால் +5 ஆகும் y சமன் +5 அடுத்து தீர்க்க அதே 2011 2x சக 3 இன் கீழ் 2x சக 1 minus x சக 1 2x சக 1 சமன் 1 இன் கீழ் ஆகும் சரியா ஈனே 2x சக 1 ஈனே 2x சக 1 கட் பண்ணணும் பகுதியை சமமாக்க ஈன 2 ஆல் பெருக்கினா சரி ஈனாலே 2 ஆல் பெருக்கினா சரி அப்படிதானே நல்லா பண்ணலாம் 2 ஆல் 2x சக 1 பகுதி சமன் மேல 2x சக 3 இப்படியே எழுதியாச்சு மைனஸ் இந்த 2 முன்னு கொண்டு வந்தது 2 ஆல் x சக 1 இது 1 இன் கீழ் 6க்கு சமம் இப்போ பாருங்க 2x சக 3 சய 2 ஆல் +x பெருக்கினா -2x சய 2 ஆல் +1 பெருக்கினா -2 கீழே 2 ஆல் 2x சக 1 இது 1 இன் கீழ் 6க்கு சமம் இப்போ பாருங்க +2x -2x வெட்டி விட்டு +3 -2 +1 கீழே 2 ஆல் 2x சக 1 சமன் d கீழ் 6 சரியா நான் இங்கே வெள்ளத்தை அடிக்கிறேன் இது அப்படியே கொண்டு வந்து நான் இங்கே எழுதுறேன் நல்லா பாருங்க +1 2 ஆல் 2x சக 1 சமன் 1 இன் கீழ் 6 இந்த 2ஐயும் 6ஐயும் வெட்டி சமன் பங்காளியும் இதுளுக்கு 2 ஒரு முறை இதுளுக்கு 2 3 சரியா குறுக்கு பெருக்கம் இதெல்லாம் கண்ணால பார்த்து செய்யணும் விடிய மட்டும் எழுதினாலும் மார்க்ஸ் உண்டான 2x சக 1 2x சக 1 அப்படியே பிராக்கெட்ல தேவைப்படும் இந்த +1 இங்கே வந்து -1 3 -1 2x x சமன் 3 இன் 1 போனா 2 இப்படித்தானே 3 இன் 1 போனா 2 இந்த 2 2ஆல் பிரிச்சா x இப்படிதானே பெருக்கப்பட்ட 2 காலம் தான் பிரிப்பேன் இது எப்படி மாற்றினது பிரச்சனை இல்லை 1 சமன் 2 x சக 1 சமன் x சக x சய 7 x சய 7 சமன் x சக 1 இப்படி மாற்றினது பிரச்சனை இல்லை முன்னுக்கு பின்னுக்கு இப்போ நான் 2x இந்த x எங்கால பண்ண அது பிரச்சனை இல்லை 2 எங்கால வச்சு செஞ்சு காட்டுறேன் இப்படியே வச்சு இனிது பாருங்க 3 -1 2 சமன் 2x அப்போ இந்த x சமன் இந்த 2 பெருக்கப்பட்ட 2
அதில் ரெண்டாவது கேள்வி தீர்க்க எப்படி 2x சமன் 10 பெருக்கப்பட்ட ரெண்டு அந்த கீழ்ப்படும் x சமன் 10 கீழ் 2 அதே மூணாவதுல ஏற்பாடு எப்படி 2x கீழ் 3x sin minus 1 into x இது சமன் இருக்கு 2 இப்போ பூமாசி இருக்கிறேன் இதால இதை பெருக்கிற இதால இதை பெருக்கிற கவனத்தை நான் எக்ஸால பெருக்கிறேன் நான் இந்த செய்யறது நீங்க அடுத்த ஸ்டெப்ல செய்யணும் வேற நல்லாட்டி ஈன 3x sin ஈனையும் 3x sin பெருக்கிறேன் இப்போ பகுதி சமம் x ஆல 3x sin அப்படியே இருக்க x ஆல 2x பெருக்கினா 2x வரும் மைனஸ் 1 ஆல 3x பெருக்கினா மைனஸ் 3x மைனஸ் ஆல மைனஸ் 4 பெருக்கினா பிளஸ் 4 இது சமன் 2 கீழ் 3 சரியா இப்போ இங்க இதை பாருங்க எழுதி காட்டுறேன் 2x வர்க்கம் sin 3x சமன் கீழே x ஆல 3x sin இது சமன் 2 கீழ் 3 4 2 8 காரணி என்ன இப்படி வரும் 4 2 8 8 8 காரணி வராது சரி இது சுருக்கம் இப்போ காரணி வரலாட்டின்னு செய்ய குறுக்கு பெருக்கம் செய்யும் 3 2x வர்க்கம் sin 3x சமன் இந்த ரெண்டால x அப்படியே 3x sin சரியா இதால இந்த செட் அப்படியே பெருக்கி 2x வர்க்கம் sin 3x சமன் இதால இந்த ரெண்டால அப்படியே பெருக்கி குறுக்கு பெருக்கம் நல்லா பார்த்தா பாஸ் பேப்பர் கேள்வி 2012ல வந்தது 3 2 6 6x வர்க்கம் 3 ஆல sin 3 பெருக்கினா sin 9x 3 ஆல பிளஸ் 4 பெருக்கினா 4 12 சமன் 2x ஆல 3x பெருக்கினா 6x வர்க்கம் 2x ஆல sin 4 பெருக்கினா sin 4 8x சரிதானே இப்போ பாரு அண்ணா ரைட் plus rx plus rx இந்த rx வர்க்கம் இங்க வந்தா minus rx வர்க்கம் வரும் இதையும் கேன்சல் ஆகும் புரியுதா rx வர்க்கம் இங்க வந்தா minus rx வர்க்கம் வரும் அதால ரெண்டு கேன்சல் ஆகும் இப்போ பாரு இந்த 12 நான் எங்க வைக்கிறேன் sin 9x அங்கால போனா plus 9x ஆ மாறும் sin 8x சக 9x minus 8x plus x 12x x சமம் 12 பாஸ் பேப்பர் கேள்வி எஞ்செஞ்ச இதை போமாசிட்டு சுருக்கினேன் அதுக்குதான் போமாசிட்டு 2ஆம் கிளாஸ் படித்தாங்க சுருக்கி இதை குறுக்கு பெருக்கம் செஞ்சு சுருக்கு பெருக்கம் செஞ்ச உடனே அழகா இந்த rx வர்க்கமும் rx வர்க்கமும் வெட்டிப்பட்டு எந்த நடக்குது sin 9x அங்கால போனா plus 9x
எக்ஸ் பதிலாக 12 2012 பாஸ் பண்ணுறோம். நல்லா நான் நினைச்ச இது இந்தியாவில் இருப்படி சாப்பாடு வந்து இது 2 கோவை எழுதி காரணிப்படுத்தி இது 3 எக்ஸா அது 3 எக்ஸா மீனொன்று வந்து வெட்டிப்பட்டு அப்படியே தேவை வருது. அதுதான் எனக்கு காரணம் எடுக்க பார்த்தேன். பார்த்தா இது லேசாக வெட்டிப்பட்டு அதான் யோசிக்க சொல்கிறேன். இது நல்ல கேள்வி. அடுத்தது 2013 பாஸ் பேப்பர் எனக்கு கிடைக்கல. அதாவது 2014 எழுதுறேன். 2014 4 கேள்வி 3x சமன் 12 எக்ஸ்ல பெருமானத்தை காணணும். பெருக்கப்பட்ட மூணிகள் வந்த பிரிப்படும் 12 × 3 x சமன் 4. சரியா? அது 2015 2வது கேள்வி 5x சமன் 20 எக்ஸுக்கான சரி 20 பெருக்கப்பட்ட அங்கங்கள் போல பிரிப்படும் x சமன் 4. விடை முன்பு கேள்வி ஒரே மாதிரி 5x சமன் 20 இங்கே 3x சமன் 12. பாஸ் பேப்பரில் வட்டி தாக்கணும். அடுத்து 2020 3வது கேள்வி 1 கீழ் x சய 1 கீழ் 3x சமன் 2 கீழ் 3. போமாசி இருக்கும். மீனை கீழே 3ஆல் பெருக்கினா சரி. 3x சமன் 3 3 சய 3 -1 சரியா? 2 கீழ் 3 சூப்பர் கீழே வரும். 3 இருந்து 1 போனால் 2 கீழே 3x அப்படியே வரும். இங்கால 2 கீழ் 3 இந்த ரெண்டையும் வெட்டியும் ஒரு முறை வரும். இந்த 3ஐயும் வெட்டியும் ஒரு முறை வரும். நீ வேணா அவங்கள போய் சுருக்கி பாரு. சரியா? இப்போ குறுக்கு பெருக்கம் x ஒன்றால பெருக்கினா x ஒன்றால பெருக்கினா 1 சமன் x சமன் 1. யாரு கேள்வி? அழகான கேள்வி. இது 2000 வரும். 3 லேசான கேள்வி. போமாசி எடுத்தாச்சு, சுருக்கியாச்சு, 2 கீழே 3 வரும். சமன் கங்காளி வெங்காளி வெட்டியில் ஏற்கனவே சொன்னேன். வெட்டுறா பிரிக்கி 2 அர்த்தம் x சமன் 1. நீங்கள் வேணா அங்கே கொண்டு போய் சுருக்கி பாருங்க. சின்னப்பட மாதிரி 2021 அதை நான் இங்கே எழுதுறேன். உங்களுக்கு வேலை பண்ண தம்பி ஒரு பெட்டாட்ட கேள்வி வாரன்றது 2021 14வது கேள்வி. இதையும் தீர்க்க பாருங்க. 1 கீழ் x சய 3 கீழ் 4x சமம் 3 கீழ் 8. பாருங்க அதே கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். ஈன x ஈன 3x ஈன x ஈன சய 4x. அதே கேள்வி 2014 15 1 2020 21 1. இது பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சு போனது 4 பெருக்குங்க எனக்கு. இப்போ 4x சமன் சரியா? இப்போ போமா சேர்த்து 4 - 3 3 கீழ் 8 சரியா? 4 3 போடலாம். 1 கீழே 4x இது 3 கீழ் 8க்கு சமம். 4 8 சமன்காலிங்கான பிரிக்கிறது. 4 4 முறை 8 4 2 முறை குறுக்கு பெருக்கம் 3x சமன் 2x சமன் 2. இவ்வளவு அழகான கேள்வி. இதுக்கு பூர்வம் ஃபெயில் ஆகிட்டு வந்தா வேலை இல்லை தம்பி.
2022 அதே கேள்வி 2022 ரெண்டாவது கேள்வி தீர்க்க 1 கீழ் 2x sin 1 கீழ் 3x சமன் 1 கீழ் 12 ஓமாசி எடுங்கோ இதை 3ஆல பெருக்குங்கோ இதையும் 3ஆல பெருக்குங்கோ இதை 2ஆல பெருக்குங்கோ இதையும் 2ஆல பெருக்குங்கோ இப்போ இதையும் rx இதையும் rx rx பொதுவாக பகுதி சமம் தொகுதியை பாருங்க 3 தர 1 3 1 தர 2 -2 சமன் 1 கீழ் 12 சரியா 3 2 போனா 1 1 கீழ் 6x சமன் 1 கீழ் 12 6 12 6 2 முறை 6 1 முறை குறுக்கு பெருக்கம் 6x சமன் 2 தர 1 2 x சமன் 2 கீழ் 6 சமன் 1 கீழ் 3 இதுக்கு 2 3 முறை இதுக்கு 2 முறை லேசான கேள்வி அடுத்தது ஒரே ஒரு கேள்வி 2023 அது அதே மாதிரி இது நான் 20,000 2 கீழ் 3a மைனஸ் 4 கீழ் 9a சரியா சமன் 1 கீழ் 18 இதை 3ஆல பெருக்கிற மேலையும் கீழையும் பூமாசி 3 9 9 அப்படியே எழுதுற மேல 3 2 6 -4 இதன் சமன் 1 கீழ் 18 6 -4 2 2 கீழ் 9 சமன் 1 கீழ் 9 18 திரும்ப 9 9 2 முறை 18 9 குறுக்கு பெருக்கம் வைத்திருக்க எப்படி வெட்டல a சமம் 9 இங்கால 18 இந்த 18 9 வெட்டி கேட்டா இல்லை இது பிரிக்கிறது தான் இப்படி வெட்டுறது 9 ஏன்றது வேற 9 சக ஏன்றது வேற சரியா நிறைய நாள் அப்படி வெட்டுறது நான் கண்டிப்பேன் a சமம் 9 இப்படி வெட்டி அப்படி வெட்டிடலாம் இது பெருக்கப்பட்டியத்தில் தான் நான் வெட்டுறேன் சரியா பெருக்கப்பட்டியத்தை வெட்டுறன்றதுக்கு அர்த்தம் வந்து பிரிக்கிறது சரியா 2 4 குறுக்கு பெருக்கம் a சமன் 2 தர 2 4 நல்லா பாருங்க பாடி பாடி பாடம் எல்லாம் கூட விளங்கப்படுத்தே இல்லை தம்பி